பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 11. சேர்மன் பிரபுவை திட்டிக் கொண்டிருந்த வார்த்தைகள் எதுவும் தீக்ஷிகாவின் காதில் விழவில்லை. அவன் தன்னால் தான் இப்படி ஒரு நிலையில் நிற்கிறான் என்பது மட்டும் அவள் மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்க, இதை பற்றியும் யோசிக்காமல் அந்த முடிவை எடுத்தாள். சார், ப்ளீஸ் ப்ளீஸ், அவரை எதுவும் சொல்லாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். தப்பு பண்ணது நான் தான். சேர்மன் பிரபுவை திட்டுவதை நிறுத்திவிட்டு தீக்ஷிகாவை பார்த்தார். அவள் நிமிர்ந்து அவளை பார்க்காமல் மனதை திடப்படுத்தி கொண்டு கூறினாள், நான் தான் சார் அதை வரைஞ்சேன். அதை கேட்டு இருவரும் திகைத்தனர். நான் ராஜ் சாரை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். இப்போது ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார். ஆனால் என் லவ்வுக்காக அவர்கிட்ட விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் முடிவில் மாற்றமே இல்லைன்னு புரிஞ்சு அவரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு தான் கற்பனையாக அப்படி வரைஞ்சி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சேன். அப்போதான் வேற வழி இல்லாமல் என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணுவாருன்னு இப்படி பண்ணேன். வாட்? ஹவு டேர் யூ? உங்கள் அப்பா அம்மா உன்னை படிக்க தானே அனுப்பியிருக்காங்க. நீ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் என்ன? அவர் திட்டிக் கொண்டே செல்ல அவள் நிமிர்ந்தாள். இல்லை. ஆனால் பிரபுவின் பார்வை அவளை ஊசி போல் தைத்து கொண்டிருப்பதை பார்க்காமலேயே உணர்ந்தாள். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது. இனி என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். மனதிற்குள் அரற்றினாள். ஆனால் அவன் மேல் விழுந்த பழி துடைக்கப்பட்டுவிடும் என்பதில் நிம்மதி கொண்டாள். சாரி பிரபு, யூ கேன் கோ டு யுவர் கிளாஸ் என்றார் சேர்மன். அவன் பார்வையை தீக்ஷிதாவிடம் இருந்து திருப்பிக் கொண்டு விருட்டென்று அங்கிருந்து சென்று விட்டான். யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 1 வீக், கோபமாக கூறினார் சேர்மன். அவள் அமைதியாக இருந்தாள். இனி நீ பிரபுவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நோ, வேண்டாம். இப்படியே இதை விட முடியாது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுறேன். அவங்க கிட்ட நீ பண்ண விஷயத்த சொல்கிறேன். அவங்க கண்டிச்சாதான் திரும்பவும் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். அவர் வார்த்தைகள் இடியாக அவள் தலையில் இறங்கியது. ஐயோ அப்பா! எண்ணிய போதே அவள் மனதில் வருத்தம் வந்து அமர்ந்தது. கடவுளே, நான் பண்ண தப்புக்கு அப்பா தலகுனிஞ்சு நிற்க போறாரா? உள்ளுக்குள் அழுதாள். அப்போதே அவள் விடுதிக்கு அனுப்பப்பட்டு விட்டாள். இப்போது அவள் மனதில் இருந்து பிரபு விலகி சுந்தரம் வந்து நிறைந்தார். அப்பா வந்து என்ன சொல்லுவாரு? நடந்தது என்னன்னு என்கிட்ட கேட்பாரா? இல்லை அவரும் நான் தான் வரைஞ்சேன்னு நம்புவாரா? எப்படி இருந்தாலும் சேர்மன் முன்னாடி உண்மையை சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க தான் போறாரு. அப்போது அவள் செல்போன் ஒலித்தது. சுந்தரம் தான் அழைத்திருந்தார். அழைப்பை ஏற்றவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். காலேஜில் இருந்து கால் பண்ணாங்க தீக்ஷி. அவள் வெடித்து அழுதாள். என்ன விஷயம்னு சொல்லல, நேர்ல வாங்க பேசணும்னு சொன்னாங்க என்றவர் ஒரு நொடி இடைவெளி விட்டு கேட்டார். என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல இல்ல? இல்லப்பா, தப்பு பண்ணிட்டேன்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்பா. என்னால நீங்க நாளைக்கு தலை குனிஞ்சு நிக்க போறீங்கப்பா, அழுகையினோடே கூறினாள். சுந்தரம் எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்கள் கழித்து, சரி நான் இப்பவே கிளம்பி வரேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தார். பிரபுவின் பார்வையும் சுந்தரத்தின் வார்த்தைகளும் அவளை மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்தது. வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள். சம்யு, எனக்கு என்னவோ நீ பண்ணது தப்புன்னு தோணுது. தீக்ஷி பாவம் டி, கார்த்திகா சம்யுக்தாவிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அவ பாவம்னா அப்போ நானு? அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும், அதுக்கு என்ன, 1 வாரம் தானே, திரும்பவும் வந்துடுவா. ஆனா அவளோட ரெப்புடேஷன் போச்சு இல்ல? எதுக்கு எடுத்தாலும் தீக்ஷியை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு யாரும் இனி சொல்ல மாட்டாங்க இல்ல? முக்கியமா ராஜ் சார், அவ மேல அவர் செம்ம காண்டில் இருப்பாரு. இனி எந்த ப்ரோக்ராமுக்கும் யார்கிட்டையும் அவளை ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டார் இல்ல? அது போதும் எனக்கு. கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்குறது நான். ஆனால் அவளை தான் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு நான். 2 வருஷமாக அவகிட்ட தலையால் தண்ணி குடிச்சும் அவளை ஓரங்கட்ட முடியல. அட்லீஸ்ட் இந்த ஃபைனல் இயர்லையாச்சும் நான் மேலே வந்த சந்தோஷம்தான். யார் அவளிடம் சொல்வது? முயன்று மேலே வருவது தான் சிறந்தது என்று, ஒருவரை எட்டி உதைத்து விட்டு வருவது கீழ்த்தரமான செயல் என்று. ஏய் சம்யு, கேள்விப்பட்டியா? தீக்ஷி தான் அதை வரைஞ்சாலாம். அவளே அதை ஒத்துக்கிட்டாலாம். அதனால தான் அவளுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்களாம் தெரியுமா? நான் கூட அவள் செஞ்சிருக்க மாட்டாளோன்னு ஒரு ஓரமாக நம்பினேன். ஆனால் பாத்தியா அவள் பண்ண வேலையை? தீக்ஷிகாவின் தோழி நதியா கூறினாள். கார்த்திகா சம்யுக்தாவை அர்த்தமாக பார்த்தாள். நதியா சென்றவுடன் கார்த்திகா கூறினாள், எனக்கு என்னவோ தீக்ஷி ராஜ் சாரை உண்மையாக லவ் பண்ணுறா போல. எப்படி சொல்கிற? இல்லைன்னா அவள் என்ன லூசா? செய்யாத தப்ப ஒத்துக்க. உனக்கு புரியுதா?
அவ தப்பு பண்ணதா ஒத்துக்கிட்டதால தான் சாரோட வேலையும் பேரும் தப்பிச்சிருக்கு. அது அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா சாரோட மனசுல அவளுக்கு என்ன இடம் இருக்கும்னு யோசி. அது எப்படி அவருக்கு தெரிய வரும்? உன்னையும் என்னையும் தவிர இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. நீ சொல்லாம இருந்தா சரிதான், கிண்டலாக கூறினாள் சம்யுக்தா. பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டாள் கார்த்திகா. அவசரமாக ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் பிரபு. சார் சார், ராஜ் சார், அவசரமாக அழைத்து கொண்டே வந்தார் ஸ்டாஃப் இன்சார்ஜ் காமில். பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. போயா, காலேஜ் அவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு? நான் ஊருக்கு போகணும், டைம் ஆகுது. சார், அந்த தீக்ஷிகா பொண்ணு ஃபெனால் குடிச்சிட்டா சார், ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச கூப்பிடுறாரு சார். வாட்? திகைத்தான் அவன். ச்சே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவ? இரிட்டேட்டிங் என்றான் கோபமாக. ஹவ் இஸ் ஷி நவ்? இப்போ சேஃப் சார். பொண்ணுங்க காலேஜ் முடிச்சு ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தப்போ வாயில நுர தள்ளி கிடந்தாளாம். நேரம் ஜாஸ்தி ஆகாததுனால காப்பாத்திட்டாங்க. என்ன ராஜ் சார், பியோர் லவ்வா? உங்களை மறக்க முடியாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாளா என்ன? பிரபுவின் கோபம் அதிகமாகியது. பதில் எதுவும் சொல்லாமல் பிரின்சிபாலை காணச் சென்றான். அவர் வேறு அவனை வறுத்து எடுத்தார். சார், மத்தியானமே சேர்மன் கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். அவள் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்துக்கெல்லாம் என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க, அவரிடம் கோபமாக கத்தினான். கூல் பிரபு, கூல். சேர்மன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அவர்தான் உன்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ண சொன்னாரு. சலித்து கொண்டே காத்திருந்தான் பிரபு. கிட்டத்தட்ட 2 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அங்கே வந்தார் சேர்மன். வரும்போதே அவனை எரிக்கும் பார்வை பார்த்து கொண்டே வந்தார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.